அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஆர்பி போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிரடி அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தி தான் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனிமேல் பட்டு ஆண்டுக்கு 2 முறை டிஎன் செட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தேர்வு சரியாக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஆர்பி போர்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒப்படைச்சிட்டாங்க. டிஆர்பி போர்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் எக்ஸாமுக்கான தேர்வு தேதியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொன்னாங்க. மார்ச் 6, 7, 8, 9 இந்த 4 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தும் முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெஸ்பான்ஸ் சீட் வரணும். சரிங்களா? ரெஸ்பான்ஸ் சீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி வித்தின் 2 days 3 டேஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்துருவாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பர்மனன்ட் கீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை பற்றின வீடியோஸ் எவ்வளோ குவாலிஃபைடு மார்க்கு, ஸோ எவ்வளோ கட் ஆஃப் வரும், இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்பி அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பணிக்கு ஆண்டுக்கு 2 முறை தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் தகுதி தேர்வான செட் தேர்வு இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு. இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது, தற்போது நடத்தப்பட்டுள்ள தேர்வுகளுக்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். அப்போது இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்போது நடந்திருக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து பண்ணாக்கா விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூன் மாதம் நிரப்பப்படும்னு இதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து பண்ணாக்கா ஜூன் மாதம் எக்ஸாம்னு சொல்லலை. நம்ம லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோவில் என்ன போட்டிருந்தோம்னா ஜூன் மாதம் தேர்வு லாஸ்ட்டாக வந்து பண்ணாக்கா அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோ. வி. செழியன் அவர்கள் சொல்லும்போது கூட ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆனால் இதில் ஜூன் மாதம் நிரப்பப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே காலேஜ் டிஆர்பிக்கான டேட்டும் சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 15 days 20 days டைம் இருக்கிற மாதிரி கூட டேட் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியாது. கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கம்மி. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உண்மை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எப்போ வேணாலும் எக்ஸாம் டேட்டு சொல்லலாம். தேர்வு முடிவு வந்த உடனே அப்போ 4000 பணியிடங்கள் நிரப்பப்படும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை செட் தேர்வு நடத்தி உதவி பேராசிரியர் காலியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது. இது மாதிரி வந்து பண்ணாக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அடுத்து வந்து பண்ணாக்கா இந்த இயர் எண்டுக்குள்ளவே கூட மேபி ஒரு செட் எக்ஸாம் வரலாம். இல்லை அடுத்த இயருடைய ஸ்டார்டிங்கில் ஒரு செட் எக்ஸாம் வரலாம். ஸோ இந்த இயர் வந்து பண்ணாக்கா ஒன்று இப்போ வச்சு முடிச்சிட்டாங்க. அப்போ இயர் எண்டில் இன்னொரு செட் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அடுத்தடுத்த வருஷத்தில் ஆண்டுக்கு 2 முறை செட் தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் செட் தேர்வெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா திரும்பவும் கண்டினியூஸாக வந்து பண்ணாக்கா படிங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய செட் எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.